வணக்கம். நம்ம இப்போ ஆண்ட்ராய்டில் ஆடியோ பிளேயர் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கவிருக்கிறோம். இதற்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது மீடியா பிளேயர் கிளாஸ். நார்மலாக நீங்கள் நிறையா மீடியா பிளேயர்ஸ் அண்ட் ஆடியோ பிளேயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆண்ட்ராய்டில். ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா பிளேயர் கிளாஸை வச்சு தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ மீடியா பிளேயர் கிளாஸ் ஒரு ஆடியோவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, அந்த ஆடியோ ஃபைல் நம்ம மெமரி கார்டில் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கிறது, இந்த டேட்டாவெல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ செட் டேட்டா சோர்ஸ் மூலமாக அந்த ஆடியோ ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குது மெமரி கார்டில் அப்படின்றத அக்சஸ் பண்ணலாம். ப்ரிப்பேர் வச்சு ஆடியோ பிளேயரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ப்ளே ஆகிறதுக்கு. ஸ்டார்ட் மெத்தட் மூலமாக ஆடியோ பிளேயரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆடியோ ப்ளே ஆகும். ஸ்டாப் மெத்தட் மூலமாக ஏற்கனவே ப்ளே ஆகிட்டுருக்கிற அந்த ஆடியோவை ஸ்டாப் பண்ண முடியும். பாஸ் மெத்தட் மூலமாக ஆடியோ பிளேயரை பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5 மெத்தட் தான் ஒரு ஆடியோ பிளேயரை கிரியேட் பண்ண உதவுது ஆண்ட்ராய்டில். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது android.media.media player. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணி ஆகணும். இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம மெமரி கார்டில் எந்த இடத்துல அந்த MP3 ஃபைல் இருக்குதோ அதை நம்ம காட்டி கொடுக்கணும். அதுக்காக செட் டேட்டா சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை தொடர்ந்து வர்றது தான் ப்ரிப்பேர், ஸ்டார்ட், ஸ்டாப், பாஸ். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற கிளாஸை இம்போர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். ஃபைல், நியூ, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட், ஆடியோ பிளேயர், நெக்ஸ்ட் 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 ஃபினிஷ். ஸோ இதுதான் நம்மளுடைய லேஅவுட் ஃபைல், ரிலேட்டிவ் லேஅவுட். நான் அந்த டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் தி ஆடியோ அப்படின்னு மாற்றுறேன். ஒரு பட்டனை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடலாம் உள்ள. அதை தொடர்ந்து இன்னொரு பட்டன் அண்ட் மூணாவதாக இன்னொரு பட்டன். 3 பட்டன் இருக்குது. 3 பட்டனையும் நம்ம ரிலேட்டிவ் லேஅவுட் கூட வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு நான் டெக்ஸ்ட் அசைன் பண்ணுறேன், ஸ்டார்ட்னு. செகண்ட் பட்டன் அதோட டெக்ஸ்ட் பாஸ். தேர்ட் பட்டன் அதோட டெக்ஸ்ட் ஸ்டாப். சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் வியூ, 3 பட்டன், இந்த 4மே ரிலேட்டிவ் லேஅவுட்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ மெயின் ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மீடியா பிளேயர் கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் android.media.starன்றப்போ மீடியாக்குள்ளே இருக்கிற எல்லா கிளாஸும் இம்போர்ட் ஆயிரும். அடுத்ததாக இம்போர்ட் android.os.environment, இம்போர்ட் android.view.view.onClickListener, import android.view.view, import android.widget.star. அடுத்ததாக மெயின் ஆக்டிவிட்டியை ஆக்டிவிட்டி கிளாஸோட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பட்டனுக்கு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். பட்டன், ஸ்டார்ட், ஸ்டாப், பாஸ். இப்போ டைப் காஸ்டிங் பண்ணலாம். ஸ்டார்ட் ஈக்குவல்ஸ் பட்டன் ஆஃப் find view by id or dot id dot button 1. Stop equals button find view by id or dot ig dot button 2. Second one, pause. Button 2 pause. Button 3 தான் stop. So stop equals button find view by id or dot ig dot button 3. இப்போ on click listener செட் பண்ணலாம். start dot set on click listener, new, on click listener, ஸோ மீடியா பிளேயருக்கு ஒரு வேரியபிள் செட் பண்ணலாம். ஃபைனல் மீடியா பிளேயர் mp ஈக்குவல்ஸ் நியூ மீடியா பிளேயர். ஸோ மீடியா பிளேயருக்காக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு.
அடுத்து ட்ரை கேட்ச் பிளாக்ல அந்த ஆடியோ ஃபைலை நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை பிளாக் set data source environment dot get external storage directory dot get path get external storage state அப்படின்றப்போ நம்ம மெமரி கார்டை அக்சஸ் பண்ணும். அடுத்ததா அந்த ஃபோல்டர் நேமை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஃபோல்டர் கமா அந்த mp3 ஃபைலோட நேம் ஹா mp டாட் ப்ரிப்பேர். ஸோ இப்போ ஆடியோ பிளேயர் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கெட் பாத்துக்கு இங்கே 2 ப்ராக்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு நம்ம மெமரி கார்டில் ஃபோல்டர் அப்படின்ற நேமில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஆடியோ ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். அதோடைய நேம் ஹெச்ஏன்னு வச்சுக்கிறோம். கெட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டைரக்டரி அப்படின்னு அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டேட் கிடையாது, டைரக்டரி. அடுத்து கேட்ச் பிளாக் கேட்ச் எக்ஸெப்ஷன் இ. ஸோ அதோட ட்ரேஸ் பேக்கை நான் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்ததாக ஸ்டார்ட்டுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனா அதில் அதை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆன் கிளிக் மெத்தடில் mp.start அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். அதை தொடர்ந்து பாஸ் பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனா செட் பண்ணணும். செட் ஆன் கிளிக் லிசனா நியூ ஆன் கிளிக் லிசனா. இதில் பாஸ் பண்ணுறோம் mp.pause. அடுத்ததாக ஸ்டாப் பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணணும். ஸ்டாப் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். mp.stop. ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப் பாஸ் இந்த மூணுமே ஆடியோ பிளேயருக்கு தேவை. அந்த மூணுமே நம்ம இதில் க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த பேக்கேஜ் நேம், அதை தொடர்ந்து நம்ம இம்போர்ட் பண்ண லைப்ரரிஸ் இருக்குது. இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பாஸ் தான். ஸோ அதோடைய ஐடி நான் ரெஃபர் பண்ணுறேன், பட்டன் 1 பட்டன் 2 பட்டன் 3ன்னு. அதுக்கடுத்ததாக ஸ்டார்ட்டுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணணும். பாஸுக்கும் ஸ்டாப்புக்கும் ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு செட் பண்ண ஆன் கிளிக் லிசனரில் நான் மீடியா பிளேயருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த மீடியா பிளேயர் உடைய டைரக்டரி எதை அக்சஸ் பண்ணணும்ட்டு நான் காட்டி கொடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்து அந்த மீடியா பிளேயரை ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதை தொடர்ந்து ஸ்டார்ட்டுக்கு இன்னொரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணுறோம். அதில் அந்த மீடியா பிளேயரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை தொடர்ந்து வர்றது பாஸ் மெத்தட். பாஸுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் அதில் mp.pass மூலமாக பாஸ் பண்ணுறேன். ஸ்டாப்புக்கு ஆன் கிளிக் லிசனரில் அதை ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் ஒரு ஆடியோ பிளேயர் நாங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இதை நீங்கள் ரியல் டிவைஸில் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு ஏபிகே ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஃபோல்டர் அப்படின்ற ஒரு நேமில் மெமரி கார்டில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் HAMP3ன்ற ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ஃபைலை தான் இந்த அப்ளிகேஷன் மூலமாக ப்ளே பண்ண வைக்க முடியும். இப்படி தான் ஒரு ஆடியோ பிளேயரை ஆண்ட்ராய்டில் க்ரியேட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். நம்ம இப்போ ஆண்ட்ராய்டில் எப்படி ஒரு வீடியோ பிளேயர் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிளேயர் உங்களுடைய வீடியோ ஃபைல்ஸை ப்ளே பண்ண வைக்கும். இது ஒரு MP4 ஃபைலாக இருக்கலாம் அல்லது WMV ஃபைலாக இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி எக்ஸ்டென்ஷனில் வேணாலும் அந்த ஃபைல் இருக்கலாம். ஆனால் அது ஒரு வீடியோவாக இருக்கணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது android.widget.media controller. இது மூலமாக நம்ம வீடியோ ஃபைலை ப்ளே பண்ண வைக்க முடியும். இதற்காக நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் வீடியோ வியூ கிளாஸ்.
ஸோ மீடியா கண்ட்ரோல் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணது அப்படின்னா மீடியா கண்ட்ரோல்ஸ்க்காக அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பாஸ் அந்த பட்டன்ஸ்லாம் மீடியா கண்ட்ரோல் கிளாஸில் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து வீடியோ வியூ கிளாஸில் தான் நம்ம என்ன மெத்தடில் அந்த வீடியோவை ப்ளே பண்ண வைக்கிறது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதற்கான இன்ஃபர்மேஷன்லாம் வீடியோ வியூ கிளாஸில் தான் இருக்கும். அதை தொடர்ந்து அதுக்குள்ளே இருக்க மெத்தட்ஸ்லாம் செட் மீடியா கண்ட்ரோலர், செட் வீடியோ யூஆர்ஐ, ஸ்டார்ட் ஸ்டாப் பிளேபேக், பாஸ், சஸ்பெண்ட், ரெஸ்யூம், சீக் டு. இந்த மெத்தட்ஸை வச்சு தான் நம்ம ஒரு வீடியோ பிளேயரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸு நம்ம பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் செட் மீடியா கண்ட்ரோலர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது மூலமாக தான் நம்ம மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ண முடியும். நீங்கள் MP3 ஃபைலை அல்லது அந்த வீடியோ ஃபைலை உங்கள் மெமரி கார்டில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. MP3 அல்ல MP4 ஃபைல். வீடியோ ஃபைல்ஸ்லாம் மோஸ்ட்லி MP4 ஆர் WMP ஃபைல்ஸாக தான் இருக்கும். அதை நீங்கள் மெமரி கார்டில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறப்போ நீங்கள் எந்த ஃபோல்டரை சேவ் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரில் இதில் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எப்படி நம்ம ஆடியோ பிளேயரில் ஃபோல்டர் அப்படின்ற ஒரு நேமில் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் HA.mp3 ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல் எப்படி அக்சஸ் பண்ணோமோ அதே போல தான் வீடியோவையும் அக்சஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ண வைப்போம். ஸோ ஃபைல், நியூ, Android application project, video view, next, finish. Relative layout அதற்குள்ளதாக text view இருக்குது. அந்த text view ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இமேஜஸ் மீடியாக்குள்ளே நம்ம வீடியோ வியூ அப்படின்ற ஒரு விஜெட் இருக்கிறத பார்க்கலாம். அதை ட்ராக் பண்ணி உள்ளே ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். Ctrl+S அழுத்தி அதை தொடர்ந்து மெயின் activity.java ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே டிஃபால்ட்டாக ஒரு 3 லைப்ரரிஸ் எக்லிப்ஸு இம்போர்ட் பண்ணியிருக்குது. அது போக எக்ஸ்ட்ராவாக நம்ம மீடியா கண்ட்ரோலர், வீடியோ வியூ கிளாஸ் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் URI கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் android.net.uri. அதை தொடர்ந்து இம்போர்ட் android.os.bundle, இம்போர்ட் android.os.environment, import android.widget.star. அதுக்கடுத்ததா மெயின் ஆக்டிவிட்டி கிளாஸோட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆன் கிரியேட் மெத்தடில் வீடியோ வியூக்கு நான் டைப் காஸ்டிங் பண்ணுறேன். வீடியோ வியூ அதோடைய வேரியபிள் வீடியோ வியூ ஈக்குவல்ஸ் வீடியோ வியூ find view by ID r.ig.video view 1 media controller equals new media controller this. ஸோ மீடியா கண்ட்ரோலருக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட் மீடியா கண்ட்ரோலர். அந்த வீடியோவுக்கு ஒரு ஆங்கரிங் பாயிண்ட் செட் பண்ணணும். அது எந்த இடத்துல தொடுத்துட்டு நிற்கணும் அப்படின்றத செட் பண்ணணும். ஸோ மீடியா கண்ட்ரோலர் டாட் செட் ஆங்கர் வியூ, அதில் அந்த வீடியோ வியூவை நான் பாஸ் பண்ணுறேன். URI ஈக்குவல்ஸ் URI டாட் பாஸ் environment டாட் get external storage directory dot get path. அந்த ஃபோல்டரை நம்ம அக்சஸ் பண்ணணும். அதற்கடுத்ததாக தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிற அந்த வீடியோ ஃபைலை அக்சஸ் பண்ணணும். get path media ஃபோல்டர் அப்படின்னு நேம் வச்சுக்கலாம். he.mp4. ஸோ ஒரு வீடியோ ஃபைல் அதோடைய நேம் he, அந்த ஃபோல்டர் நேம் ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த வீடியோ ஃபைல் சேவ் ஆகிருக்குது. சேவ் ஆகிருக்கிற அந்த ஃபைலை தான் நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணும். அந்த வீடியோ வியூவில் நம்ம அதை ஆங்கர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ப்ளே ஆகும். வீடியோ வியூ டாட் செட் மீடியா கண்ட்ரோலர்
மீடியா கண்ட்ரோல் பட்டன்ஸ்லாம் நம்ம செட் பண்ணுறோம். அதற்கு நம்ம பட்டன்ஸ்லாம் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி ஒர்க் பண்ணணுட்டு அவசியமே இல்லை. இந்த செட் மீடியா கண்ட்ரோலர் மெத்தடை கால் பண்ணாலே போதும். கால் பண்ணி மீடியா கண்ட்ரோலர் ஆப்ஜெக்டை அதில் பாஸ் பண்ணுறோம். அதற்கு அடுத்ததாக செட் வீடியோ யூஆர்ஐ மெத்தடில் நாம் எந்த இடத்துல அந்த வீடியோ ஃபைல் இருக்குது அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம பாஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த யூஆர்ஐ ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். அதற்கப்புறமா வீடியோ வியூக்கு ஒரு ஃபோக்கஸை நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ரெக்வஸ்ட் ஃபோக்கஸ். அந்த வீடியோ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் எவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் இருக்குதோ அந்த ஸ்க்ரீன் சைஸ் ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகிக்கிடணும். ஸோ அதற்காக ரெக்வஸ்ட் ஃபிட் சிஸ்டம் விண்டோஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதற்கு அடுத்ததாக அந்த வீடியோ வியூ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபிட் சிஸ்டம் வியூ விண்டோஸ் அந்த மெத்தட் இல்லாட்டியும் இந்த அப்ளிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும். காரணம் நம்ம ரெக்வஸ்ட் ஃபோக்கஸ் மெத்தட் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். மெயின் ஆக்டிவிட்டி கிளாஸை ஆக்டிவிட்டி கிளாஸோட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதை தொடர்ந்து வீடியோ வியூக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். மீடியா கண்ட்ரோலருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். மீடியா கண்ட்ரோலரை ஒரு ஆங்கர் வியூ செட் பண்ணியிருக்கிறேன். அதில் அந்த வீடியோ வியூவை ஆப்ஜெக்டாக பேராமீட்டரை நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். அதை தொடர்ந்து அந்த எந்த இடத்துல நம்ம ஃபைலை ஸ்டோர் பண்ணியிருக்கிறோமோ அந்த யூஆர்ஐயை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், மீடியா கண்ட்ரோலருக்கு நான் ஆங்கர் வியூவை செட் பண்ணி அதில் வீடியோ வியூவை நான் பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக அந்த ஃபோல்டர் நேம் ஃபோல்டர், அதோடைய ஃபைல் நேம் HEHE.mp4, அதோடைய எக்ஸ்டென்ஷன் MP4. அதை தொடர்ந்து வீடியோ வியூ டாட் செட் மீடியா கண்ட்ரோலர், செட் வீடியோ யூஆர்ஐ, ரெக்வஸ்ட் ஃபோக்கஸ், ஸ்டார்ட். இந்த 4 இம்பார்ட்டன்ட் மெத்தடை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். செட் மீடியா கண்ட்ரோலருடைய பேராமீட்டர் மீடியா கண்ட்ரோலர் ஆப்ஜெக்ட். அடுத்ததாக வீடியோ யூஆர்ஐக்கு நான் அந்த யூஆர்ஐயை, அதாவது நம்மளுடைய எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறோமோ அந்த வீடியோ ஃபைலை அதை நான் பாஸ் பண்ணுறேன். அதற்கப்புறமா அதுடைய ஃபோக்கஸ்க்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். கடைசியாக வீடியோ வியூவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை உங்களுடைய ரியல் டிவைஸில் ரன் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் MP4 ஃபைலை உங்கள் ஃபோல்டர் அப்படின்ற ஃபோல்டர் நேமில் சேவ் பண்ணிக்காங்க. அதில் MP4 ஃபைல் நேம் HEHE செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த வீடியோவை வியூ பண்ண முடியும். நன்றி.